என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். வட்டிலப்பம் செய்யப்போன். அந்த வட்டிலப்பம் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்காத நீங்கள் போய் பாருங்க. ஒரு சிலர் வந்து திரும்ப திரும்ப என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியலையே என்னோ தெரியலை. எனக்கும் இன்றைக்கு அது தேவைப்பட்டது. அதனால் நான் இந்த வட்டிலப்பத்தை செய்கிறேன். இப்போ முதல்ல வட்டிலப்பத்தை செய்ய தொடங்கலாம். உங்களுக்கு சொல்லலாம். எவ்வளோ காசு கேட்கலாம்? ஆ 1000 அவ்வளோ காணு அவனோட வேல்யூ. வட்டிலப்பம் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கிறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் வந்து கிராம்பு, கருவா, ஏலக்காயும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது ஒரு பே லீஃப் ஒரு பே லீஃப் அதையும் போட்டு இதையும் போட்டு ஒரு சும்மா சூடு காட்டுறேன். இப்படி நிப்பாட்டிட்டு வட்டிலப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்கிறேன். சித்திட் பனங்கட்டி 250 கிராம், தேங்காய் பால் டின், கோகனட் மில்க் அதாவது 400 மில்லி லிட்டர். இது வந்து நல்ல திக்கான தேங்காய் பால், நல்ல க்ரீமியாக இருக்கும். இவற்றோடு சேர்த்து 5 முட்டை. அடுத்தது நாங்கள் வறுத்த கிராம்பு, கருவா, பேலீஃப், உப் 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 எஸ் மீ ஸ்ட்ராங்க 4 துண்டை உடைச்சி ஓகே. இந்த பனங்கட்டியை அதாவது சித்தூள் பனங்கட்டியை சூடு காட்டினால் உருகி வரும். அதோட இந்த தேங்காய் பாலையும் போட்டு லைட்டாக ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைக்க போகிறோம். அப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி விட்ட உடனே நிறைய தேவையில்லை, அதை உருகுற ஏண்டா சும்மா போட்டோடனே எரிஞ்சு போயிடும். அதனால் ரைட்டா மெல்ட் ஆகட்டும். அதோட தேங்காய் பாலையும் சேர்த்து ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்த மட்டும். கொதிக்க வைக்கிற மீன்ஸ் இந்த பனங்கட்டி கரைகிறதா, பொங்கி கொதிக்கணுமென்ட்டு இல்லை. அதனால் பனங்கட்டி கரையட்டும். 1/2 கப் தண்ணி விட்டு பனங்கட்டியை கரைய போட்டிருக்கிறேன். சித்தூள் பனங்கட்டி கொதித்து கரையட்டும். இந்த பனங்கட்டி கனைஞ்சால் காணும். ஓகே, இப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் மாற விடுவோம். அப்படியே அதை நீ அமர்த்தி விட்டால் கரைஞ்சிடும். ஓகே, தேங்காய் பாலை வந்து நல்லா உடைச்சிக்க போகிறேன். நல்லா இந்த வட்டிலப்பம் செய்கிறது சரியான ஈஸியான வேலை. தேங்காய் பாலை ஊற்றிட்டு டீச்சர் சொன்ன ஞாபகம் வருதா? வட்டிலப்பம் வந்து கனைஞ்சா என்னண்டு வட்டிலப்பன்னுடா சொன்னவா? வட்டமாக இருக்கிறாக்கள, நல்ல சப்பியாக இருக்கிறாக்கள வட்டிலப்பன்னு தான் சொல்கிறது. வட்டிலப்பன் அது செல்ல பேர். வட்டிலப்பன் ஐயோ நல்ல க்யூட்டாக இருந்தானா வட்டிலப்பன். ஓகே நைஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரியான ஈஸியான வேலை இந்த வட்டிலப்பனை செய்கிறது. வட்டிலப்பன் இல்லை, இந்த வட்டிலப்பனை செய்கிறது. எங்களோட வீட்டில் யார் வட்டிலப்பன் நினைச்சா? அப்பாவா? நோமி, நான் இல்லை. கவின், யூ வட்டிலப்பன். ஏன் முட்டை 5 பெரிய முட்டை எடுத்திருக்கிறேன். அதை வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஓகே, இந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். வெள்ளைக்கரு மஞ்சக்கரு 2 நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணுமான்ட்டு இல்லை, நீங்கள் நல்லா அடிங்க, பிரச்சனை இல்லை. இதை நான் வெளியில் ஊற்றாமல்
தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து தேங்காய் பால், சித்தல் பனங்கட்டி கரைச்ச அந்த சிரப் அதோடு நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். சிரப் பண்ணி நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. கரைச்ச பனங்கட்டி அதுவும் தேங்காய் பாலும் முட்டையும் இதில் சேர்த்துருக்குறேன். ஓகே, இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகே ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். தேங்காய்பால் 400 மில்லிலிட்டர், சித்தூள் பனங்கட்டி 250 கிராம், அடுத்தது கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காக, பிஞ்ச் ஆஃப் சால்ட், அடுத்தது 5 முட்டை, பெரிய முட்டை 5 முட்டை, இவ்வளோத்தையும் தான் இதில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இது சரியான ஈஸி இது செய்கிறதுக்கு. அடுத்தது இதில் நான் எடுத்திருக்கிறது கருவா, ஒரு பே லீஃப், ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு. இதை வந்து மிக்சியில் அடிக்கிறனால நீங்கள் அடிக்கலாம், மிக்சியில் அடிக்கலாது. ஏன்னு சொன்னால் இது கொஞ்சமாக இருக்கிறதால அடிக்க கஷ்டம். அதனால் உடலில் போட்டு நல்லா அடிக்கிட்டு அதோட சேர்க்க போகிறேன். எஸ், நைஸ். இன்னும் கொஞ்சம் விட்டா நல்ல பவுடராக வந்துடும். இப்போ நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருந்ததை இதுக்குள்ளே சேர்க்குறேன். நல்லா இடித்து பவுடர் பண்ணி ஏலக்காய், கருவா, கிராம்பு, பே லீஃப் அதை கொட்டி இது வந்து ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன். இது நான் வந்து சுடுதண்ணிக்க வச்சு அவிக்கக்கூடிய அளவு, இது அவன்லையும் வைக்கலாம், மைக்ரோவேவ்லையும் வைக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக இப்படியான ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கொள்ளலாம் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு, அதாவது அவிக்க போகிறோம். இப்போ நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் வடிக்கிறேன். கண்டிப்பாக வடிக்கணும். முத்துக்குட்டி, முத்துக்குட்டி என்ன செய்யுதுங்க? யாரை பார்க்குற? அமெண்டாக்கா விட்ட பார்க்குறீங்களா? சரி, போய் பார்த்துட்டு வா. எஸ், இந்த கருவா, கராம்பு, ஏலக்காய் இதை வந்து அதுக்குள்ளே போடக்கூடாது. அதுக்குள்ளே போட்டால் என்ன நடக்குமெண்டா நாங்கள் வட்டியில் வந்து சாப்பிட கடிப்படும். அப்படி கடிப்படக்கூடாது. ஓகே, இதை வடித்து எடுத்துட்டு தேவையில் இது அப்படியே இதுக்கு மேலே கஜுவை வந்து உடைச்சிட்டு போடலாம், உடைக்காமல் போடலாம், உங்களோட விருப்பம். ஒரு 1 2 3 4 கொஞ்சம் பெருசாக போடுவோம். நல்லாயிருக்கும் பார்க்க. எஸ் எஸ். இந்த வட்டியில் பார்த்து அவிக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன். இந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கீழே இது வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாண்டில் இந்த சட்டியை தூக்கி வைக்க போகிறோம். இதை தூக்கி முதல்ல இங்கே வச்சுட்டு ரைட்டா, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். ஓகே, இப்போ இதை நான் ஒரு ஃபொயிலால் மூடிட்டு ஜஸ்ட்டு கவர் பண்ணுவோம். அதுக்கு பிறகு மூடியை போட்டு மூடுறேன். ஏன்னா மூடக்கூடிய மாதிரி இருக்கணும் சட்டி, அப்போ தான் அவியும் வடிவா. ஓகே, அடுப்பை பற்ற வச்சு ரைட்டா, முதல்ல அரை மணி நேரம் அவிய வச்சு பார்க்கலாம். நீங்கள் அந்த சட்டியில் ஊற்றுற அளவில் தான் அது அவியும். இப்போ நாங்கள் அரை மணி நேரம் அவிய வச்சுட்டு நீங்கள் திறந்து பார்த்துட்டு திருப்ப அவியாட்டிக்கு
குத்தி பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு குச்சியை வச்சு உங்களுக்கு தெரியுமா அவிஞ்சது அவியாகுது. அவியாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த வட்டிலப்பத்தை அவிய விட்டு ஆற விட்டு அது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் லைட்டான சூடாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் எடுக்கிறேன். அப்படியே விட்டுட்டு இப்போ தான் எடுக்கிறேன். அதுங்க அப்படியே அவிஞ்சிருக்குது, நல்லா தான் அவிஞ்சிருக்குது. அது சுடுது. மெதுவாய் வழியிலே எடுக்கணும். கவனமாக தூக்கி எடுக்கலாம். அப்படி ஆடுது தொடு. ஓகே, இப்போ இதை நான் அப்படியே கூல் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். கிளிக்கு எப்படி இந்த வட்டிலப்பம் இருக்குதுன்னு பாருங்க. இது அப்படியே லெவல். எங்கே வெட்டுறது, எப்படி வெட்டுறது? வட்டிலப்பம். Oh my god. இந்த ஸ்ட்ரெச்சரை பாருங்க அப்படி இருக்குது. வா, அந்த வாசம் இருக்குது, அந்த ஃப்ளேவர் அமேசிங். இந்த வட்டிலப்பத்தில் முட்டைன்ற வாசம் வந்ததோ நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. நான் நிறைய பார்ட்டியில் நான் சாப்பிடும்போது வட்டிலப்பம் எடுப்பேன். ஆனால் அதில் முட்டை வாசம் வந்ததுன்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். மெதுவாக அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் அதை போட்டு இப்படி செய்வோமான்னு சொல்லி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு வட்டிலப்பம் சாப்பிடுவீங்க. இதை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது. தம்பி அப்படி சாப்பிட்டு பாருன், வாயில் வச்சோடனே அப்படியே இறங்குதடா. இன்றைக்கு சூப்பரான ஒரு வட்டிலப்பம் செய்து காட்டியிருக்கிறேன். வட்டிலப்பத்தை செய்து காட்ட சொல்லி விரும்பி கேட்ட நேயர்களுக்கு நன்றி. வட்டிலப்பம் செய்ய தெரியாத நீங்கள் செய்து பழகுங்க, செய்து பாருங்க, எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் செய்திருக்கலாம், இருந்தாலும் நான் செய்ததையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இருக்குதுண்டு. இல்லை இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறதும் எனக்கு கேட்குது. இருந்தாலும் அந்த ஃப்ளேவருக்காக நான் சொல்லுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வட்டிலப்பம் சரிஞ்சு போகுது, சரிஞ்சு வருது. போடாக்கா ஜோலியில் வந்துச்சு.